உலகின் பிரம்மாண்டமான நிகழ்வு. மதிப்புமிக்க தங்க நாணயங்கள் சிலவற்றை வாங்கி வாருங்கள் என்றார். இது நடந்து 1 மணி நேரம் கழித்து அந்த மேதையும் அவருடைய சில நண்பர்களும் கையில் அந்த புதிய தங்க நாணயங்களுடன் பசிபிக் பெருங்கடலை ஒட்டியிருந்த ஒரு துறைமுகப் பகுதியில் இருந்தனர். பேச்சுச் சுவாரஸ்யத்தில் அந்த தங்க நாணயங்களைக் கடலில் எறிந்தும் கற்களைப் போன்று மேலே சுண்டி எறிந்தும் விளையாடினர். யார் எறிவது அதிக தூரம் சென்றடைகிறது என்ற விவாதம் வலுக்க உரத்தகலுடன் அவருடைய விளையாட்டு தொடர்ந்து நடந்தது. இந்த விளையாட்டு வெறும் கேளிக்கைக்காகத்தான். சில தினங்களுக்குப் பிறகு அதே விடுதியில் அவர் தற்செயலாக ஒரு அலங்கார விளக்கை உடைத்துவிட்டார். விடுதியின் மேலாளர் அவரிடம் அந்த விளக்கின் விலை $500 என்றும் அதை அவர் செலுத்தியாக வேண்டும் என்றார். இதைக் கேட்டதும் அந்த மேதே, ஓ, என்னே $500 கொடுக்கச் சொல்கிறாயா என்று அந்த விடுதி மேலாளரை நம்பிக்கையற்றுக் கேட்டார். பின் தன் பையிலிருந்து டாலர் நோட்டுக்கட்டை உருவி எடுத்து அந்த மேலாளரிடம் கொடுத்தபடி, இந்தா $5000. இனி என் முகத்தில் விழிக்காதே. இனிமேல் இப்படியெல்லாம் என்னை அசிங்கப்படுத்தாதே என்று சினந்தார். அந்த மேதையின் அத்தகைய அர்த்தமற்ற செயல்கள் எவ்வளவு காலம் தொடர்ந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம், மிகக் குறைந்த காலமே. சில ஆண்டுகள் கழித்து தான் பெற்ற பணத்தையெல்லாம் இழந்து அவர் திவாலான விஷயம் எனக்குத் தெரியவந்தது. செல்வத்தில் திளைப்பது என்பது நாம் எவ்வளவு திறமைசாலியாக இருக்கிறோம் என்பதில் அல்ல, மற்றவர்களுடன் நாம் எப்படி பழகுகிறோம் என்பதிலேயே இருக்கிறது என்பதே இந்நூலின் அனுமானம் அல்லது மையக்கரு ஆகும். நன்னடத்தை என்பதே அவ்வளவு எளிதாக கற்றுக் கொடுக்க இயலாது. கற்றுக்கொள்பவர் எவ்வளவோ திறமைசாலியாக இருந்தாலும் ஒரு மேதை தன்னுடைய உணர்வுகளுக்கு ஆட்படுவாராயின் அது அவருக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பையே ஏற்படுத்தும். இக்கருத்தின் எதிர்மறை எப்போதுமே மெய்யானது. பொருளாதாரக் கல்வி அற்ற மிகச் சாதாரணமானவர்கள் அவர்களிடம் காணப்படும் சில நன்னடத்தைகளால் வசதியாக கூட